മൈഥിലിയെ മറക്കറത്തേക്ക് ഫസ്റ്റ് ക്ലാസ് ആണ് ഒരു ഐഡിയ ഞാൻ വെച്ചിരുന്നു. பண்டாரடங்க மறந்து சாரிடா ராம். இப்போ நீ புரிஞ்சிருக்கிறது நான் தான் காரணம். பிராயச்சித்தமா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? மைதிலியை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. நான் ஒன்று சொல்லட்டுமா? அது ரொம்ப கஷ்டம்டா. என்னது? நான் என்னடா நான் ஒன்று சொன்ன 9 கேட்கறாடா. ஒரே அப்படி கட்டுறேன். ஏன் அது ஒரு பில்டின் எக்கோமா. நீ சொல்லு. இல்ல இப்ப நான் மைத்திலிய டிவோர்ஸ் பண்ணணும்னு வச்சுக்க. மறுபடியும் நான் கல்யாணம் பண்ணுவோம். அவனாமா கல்யாணம் பண்ண பார்க்கணும், சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும், ஐயர்கிட்ட வேற தனியா சொல்லணும். நான் தான் இருக்கேன். இதை தனியா வேற சொல்லணுமா? அதான் விளையாடுறதுக்காக. அவன் மந்திரம் ஓதுற ஐயரை சொல்றான்டா. நீ சொல்லுதாம். எனக்கு சுமாரா தான் வரும், அதுவும் தமிழ்ல தான் வரும். காக்க காக்க கனவேல் காக்க. என்ன மந்திரம் இல்லடா, அதுக்கு முன்னாடி எதுவும் சொன்னிய இன்விடேஷன். இந்த இன்விடேஷன்ல ராம் பெட்ஸ் மைதிலின்னு அடிக்கணும். மைதிலியை திருப்பி கல்யாணம் பண்றதுக்கு எதுக்கு வீண் செலவுன்ற பாவி. நான் இத்தனை நேரம் சொன்னது மைதிலியை பத்தி இல்லடா, இன்னொருத்திய. என்ன அநியாயமா இருக்கு? மைதிலியை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்திய எப்படி டைவர்ஸ் பண்றதுன்ற பிரம்மாண்டத்துக்கு படுத்துற இப்படி. நீ டைவர்ஸ் பண்ணிட்டு மைதிலியே தானே. அப்ப யார கல்யாணம் பண்ணிது? ఇంకొకర్తి. அதான பாயிண்ட். அந்த ఇంకొకర్తి கடவுள் கிருபையில மைதிலியாவே இருக்க. ராம் చాలు 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 తాగుబోతు ஆரம்பிச்சிட்டேன்டா. இனிமே ஒரு இழவும் முடியாது. தேவச மந்திரம் மாதிரி கோல்ட்டி கோல்ட்டி கோல்ட்டி. ஏய் கோல்ட்டி கில்ட்டின்னு சொன்னீங்க, சாம்பஸ்தான் ராஸ்கல்ஸ். இதுல என்ன சம்பறதுக்கு இருக்குது? என்ன தப்பு? கோல்ட்டினா தப்பு தான் இல்லன்ற தப்பு. கோல்ட்டினா என்ன தெரியுமா? தெலுங்கு ஓட ஊலுட்டி தாண்டா கோல்ட்டி. அப்படியா? Thank you very much for your applause. ஐயோ நாம அவங்கள சொல்றோம்னு நினைச்சிட்டேன். கரெக்டா, கோல்ட்டி தான். ஏய் ராம் அரேறது. அழக்கூடாது. தேங்க்யூடா நாயர். ஏமாயிந்திரா மொளகா கையோட சமாதானப்படுத்திட்டான்டா. ஐஸ்ல வச்சா போதும். ஐஸ்ல வை. அந்த ஐஸ் சொல்லு. என்ன ஐஸால அடிக்கிறான்? பெரிய காஷ்மீர்ல இருக்கு. இந்த ஐஸ் சொன்னானா? இந்த பார்ட்டியே எதுக்கு தெரியுமா? மறுநாள் நம்ம ஹீரோவுக்கு பிறந்த நாள். அதுக்கு தான். இந்த நாள்லயாவது ஹீரோயின் மனசு மாறி ஹீரோவை ஏத்துப்பாள்னு நினைச்சு அவ வீட்டுக்கு பைலட்டை கூட்டிட்டு போகல, தூக்கிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு தண்ணி. நேரா மைதிலி ரூமுக்கு போ, அப்படியே கட்டி பிடிச்சிரு. அதுக்கப்புறம் அത്രേ புரிஞ்சுதா? இது புரியாது. நான் கல்யாணம் பண்ணிட்டேன். நான் போய் கட்டிலாம் பிடிக்கும் போது அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து பூன்னு துப்பியில மூஞ்சிட்டானே. அதெல்லாம் மறக்கிற மாதிரி கட்டி போட்டிடா. அவளும் ஒன்ன மாதிரி தானே. என்ன மாதிரி தான். என்ன பிரெஞ்சு பேர் வச்சு 6 மாசம் பிரிஞ்சிருக்காளோ போ பொத்துன்னு விழுந்துடும் பார். அது என்ன? ஒண்ணுல ஏய் பாத்து போட கண்ணா. நான் புழ மாட்டேன். அவன் விழா நாயகன். எங்க போறீங்க? ஏண்டி போகும்போது அவசரமா பேசுறேன்? வயசுல பாத்ரூம் போறேன். சத்தம் போடாதீங்க, குழந்தை தூங்குதுல்ல. கவலைப்படாத, நான் அடிக்கும் போது அவனுக்கு 2 ஸ்பூன் ஊத்திட்டேன். சரி லைட் போடாம சீக்கிரம் போயிட்டு வாங்க. என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? நான் வருவேன்னு எதிர்பார்த்தியா? எதிர்பார்க்காம வந்தா போய் தாகணும், போனா வந்து தானே ஆகணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மெதுவா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன எதுக்கு ஷோங்கிறீங்க? நான் வராமலே இருந்திருந்தா படுத்து தூங்கி இருப்பேன். தூங்கி நான் வந்துட்டேன். என்னடி முட்டுற? அவ்வளவு ஆச்சா இன்னைக்கு? என்னங்க கிளியர் ஆயிடுச்சா? எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. என்னடி கையை தட்டி விடுற? நான் எங்கங்க தட்டி விட்டேன், தட்டி குடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னடி உனக்கு 3 கை இருக்கு, கழுத்துல இருக்கு, இங்க 2 கை இருக்கு. போதையில இருக்கிறனால உங்களுக்கு எல்லாம் டபுளாவும் ட்ரிபிளாவும் தான் தெரியும். அப்படியா? போடி தாடி வச்ச கள்ளி. தாடி எங்கிறது வந்துச்சு? அது உங்களுது உங்க கூட தான் வரும். சரி ஓகே. மீசா அது என்னோட அம்மா கொஞ்சம் விட்டுருங்கம்மா. அடி பாவி, என்னடி இது? கள்ளக்காதல்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்கா ஒரே கட்டுலையா? எனக்கு இவர முன்ன பின்ன தெரியாதுங்க. முன்ன பின்ன தெரியாம முடியாவா? ஐயோ சத்தம் போட்டு பேசாதீங்க. ஏன் குழந்தை முடிச்சுவானா? அப்படிதான் கத்துவேன். ஓவிட்டு போயிட்டா விட்டா தூக்கிடுவோம் உங்களுக்கு.
இந்நேரம் ஆரம்பிச்சிருப்பா. உங்க 2 பேரும் சந்ததி கேட்கல. என்ன பிரச்சனை, என்ன நடந்தது? இன்னும் என்ன சார் நடக்கணும்? நல்ல புருஷனா இருக்கும்போது கள்ள புருஷன் வச்சிருக்கா சார். மூடி பாருங்க சார், நல்ல மூஞ்சி வர பணம் தோடா. இதுல வணக்கம் வேறியா? வணக்கம் மட்டும் அவனை விட்டுருவேன் நினைக்கிறியா? எனக்கு வர கோபத்துக்கு உன்னை வெட்டி கொலை பண்ணிடுவேன். நீங்களா? ஆமா சார், நீங்க சாதாரணமா இருக்கலாம், நான் இருக்க முடியுமா? நான் சம்மந்தப்பட்டவன் சார். எனக்கு மனசே சரியில்லை சார். உங்களுக்கு வயிறு தானே சரியில்லை. ஐயோ கட்டின பொண்டாட்டி அப்படி அடிக்காதீங்க சார். கல்யாணம் பண்ணிட்டியா? டேய் டேய், இங்க பாருங்க அந்த பொண்ணு. இந்த பாரு சார், உங்க வீட்டுல சைட் அடிக்கிறான் சார். இல்ல சார், உங்களுக்கு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பு நாம ரைட் இருக்கிறா. அப்புறம் இந்த பாரு சார், இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் பாரு சார். இல்லைங்க, நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். ஆரம்பத்துல இருந்தா ரொம்ப நாளா நடக்குது. இல்லைங்க, உன்னை என்ன சார் பண்ணா? போலீஸ் ஸ்டேஷன் பிடிச்சு கொடுத்துருவோமா? வேண்டாம், என்ன அப்படி விட்டு சொல்றேன் அவனை? வீட்டை விட்டு அடிச்சு துரத்துங்க. கரெக்ட், இவனை துரத்திட்டு அடிக்க முடியாது. ஷூ வேற. ராம் பாதரக்ஷலு அதனால வச்சுக்கிட்டு பட்டாபிஷேகம் பண்ணு. பாதரக்ஷாலு இது என்னலு சட்டுலு அப்ப இத்தனை கூல ஸ்டார்ட் ஆயிருக்கும்டா. ഇനിയിപ്പോ പാന്റ് വരും. வன்னு உள்ள ஆம்பரா இருக்கான்டா. ஆமாடா. டோர் ஓபன் பண்ணுடா. டேய் கை ஃப்ரீயா இல்லடா, முட்டி தர. உள்ள போ. இவனை வச்சு இல்லடா. ஓ சாரி. தலைபாய் தேக்கனா தூண்ல தூண்டா அடிச்சு துர்பா போறாங்க. தூண்லயும் இருப்பாள், துளும்பிலும் இருப்பாள். பெரிய பிரகலாதன் பிடிஞ்ச ஒரு முக்கியமான நாள், அது கூட பார்க்காம ஈவரக்கம் இல்லாம நம்ம வீட்டை விட்டு துரத்தி இருக்கா. ஏன்ட்டு முக்கியமான நாள்? 4வது 5வது இவ்வளவு பெரிய பிளாட்ல அவனை தனியா விட்டு போயிட்டான். அவன் இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு இல்ல முன்னாடியே விட்டு போயிட்டான். அப்புறம் ஏன் நீ என்ன பின்னாடி போச்சு? 8 7 6 என்னடா கவுண்ட் டவுன் பண்றான்? ராக்கெட்டோட போறானா என்ன? 3 ஓ ராம்ஸ் பர்த்டே 0. Many more happy returns of the day. மைத்லி கனவுல வந்தது பர்த்டேவோட ஞாபகம் இல்லாம இருக்கா? இந்த பர்த்டே அவன் ஞாபகம் வச்சுக்காம ஏதாவது பண்ணி ஆகணும்டா, இல்லனா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது வேஸ்ட்டா. கரெக்ட் மச்சான். பர்த்டே அதுவுமா இன்னைக்கு ஒரு நாளாவது இவன் ஜிலி ஜிலின்னு நல்லா கூலா இருக்கலாம். அதுக்காக ஃப்ரிட்ஜ்லயே வைக்க முடியும்? பி சீரியஸ்டா. நான் சொல்றது கரெக்ட். இந்த பிறந்த நாளை அவன் மறக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். என்னடா சர்ப்ரைஸ்? அந்த சர்ப்ரைஸ் அவன் காதிலேயே சொல்லு. வா அந்த பக்கம் போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்பதான் அனுமார் அவர்கள் கட்சிக்குது. ஏதாவது அசிங்கமா பேசாதரா. அந்த பொண்ணே சொல்லிக்குது, நமக்குள்ள டாக்டர் பேஷண்ட் உறவு தானே. இதுக்கு என்ன பதில் சொல்ற நீ? நம்ம டெய்லி பஸ்ல போறோம்பா. என்னைக்காவது கண்டக்டர் பஸ் எடுத்து நம்ம ஊர் தேடி வந்து பேசஞ்சர் நீ சௌக்கியமான்னு கேட்டுக்கிறானா? முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. நம்ம வீட்டு சந்தில பஸ் விட முடியாதா? இதே கைதான். அந்த மாதிரி டாக்டரா, இவர் பேஷண்டா. ராத்திரி 2 மணிக்கு கை எடுத்து நெஞ்சில வச்சுக்கின்னு பேஷண்ட் உன் கையில தான் எதிர்காலமே இருக்குன்னு சொல்லிச்சான். சும்மா காதுல செடி வைக்காதவா நீ. என்ன செடியா? அனுமார் துளசி அந்த மாதிரிலாம் பேசாத. பெண்ணா, அந்த பொண்ணுக்கு எனக்கு காதல்ன்றியா? நாடா குரல் கொடுக்குறீங்க? இது நடக்காது. அந்த பொண்ணு டாக்டரு, நான் பயிற்று. அது படிச்சதே, நான் படிக்காது. அது மாடனு, நான் நாடனு. அது பொண்ணு நீ ஆணு. நாடா கூட சேர்ந்து உல்டா ஜால்ரா போடுற. அந்த பொண்ணு டாக்டர் ஆஸ்பத்திரியில என்ன பார்க்க வந்தது, அவள்தான். இதே அந்த பொண்ணு கையில பொக்கையும் வாயில சிரிப்புமா ஹாப்பி பர்த்டே சொல்லின்னு வீட்டாண்ட ஏன்டா சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறாங்க? அதான் நானும் கேட்டுக்கிறேன். ஐயோ, நாங்க இது நான் சொன்ன மாதிரியே கையில சிரிப்பும் வாயில பொக்கையுமா? வாங்க வாங்க. இல்ல இருங்க. எதுக்கு வந்தீங்க? ஹாப்பி பர்த்டே. இங்க ஊடெல்லாம் ஒரே கலீஜாகுது. என் ரூம் இதை விட குப்பையா இருக்கும். மையாலமா ஏன் கேக்குறீங்க? அண்ணாத்த ரொமான்ஸ் போஸ் பாத்தியா? கலக்குறாரு பார். ஊரே சிரிக்குதுங்க. நான் ஒரு ஆன்மார் பக்தன், ஒரு நாளைக்கு 2 வேளை பூஜை பண்றோம். இப்ப 3 ஆயிடுச்சு. டீ காஃபி வேணுமான்னு கேட்க மாட்டேளா? அவர் எப்பயும் வடை வெண்ணதான். அண்ணே அவங்களுக்கு கேட்டாங்கண்ணே. ஓ உங்களுக்குங்களா? சரி, டீ வாத்தி கடை வெண்ணெய் ஏதாவது சாப்பிடுறீங்களா? இதுதான்டா சொல்லு. வாங்கடா சொம்பறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். வானா இது மனசு சஞ்சல பட விடக்கூடாது. கல்மிஷன் இல்லாத இருக்கணும். நாங்க துளசி வாயில போட்டுங்க. இது மல்லிகைப்பூ கீழையும் போடலாம், பரவாயில்ல. ஒரு முக்கியமான மேட்ருங்க. அது இங்க வானா, இங்க வாங்க. அன்மா இருக்கிறாரு. பாருங்க, என்னோட அறிவு அழகு இதெல்லாம் பார்த்து உங்க மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்பட்டுருக்கலாம். அது இயற்கைதான். ஆனா அந்த இயற்கைக்கு நான் இடம் கொடுக்க முடியாது. ஏன்னு கேளுங்க. நீங்க வேண்டப்பட்ட விரோதின்றதுனால உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு கொஞ்ச நாளாவே கடவுள் அருள் வந்துச்சுங்க. வாய்ஸ் எல்லாம் கேக்குது. டெய்லி 3 times. ஓ காட். அவரே தாங்க. பெரிய பெரிய டாக்டருங்க, என்ட் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூட டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. என்ட் ஸ்பெஷலிஸ்டா?
இஎன்டினா தானுங்க. ஓ இஎன்டியை தான் என்ட்டுனீங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா உனக்கு உடம்பெல்லாம் கரெக்டா இருக்குது, ஆனா கடவுள் அருள் இருக்குதுன்னாங்க. இதை வெளியே சொல்லிடாதீங்க, அப்புறம் விபூதி கட்டி கியூ கட்டிடுவாங்க. ஓ உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், வரேலா? ஆனா ஒரு அனுமார் பக்தனுக்கு அருள் கிடைச்சிருக்குது, அதை நீங்க வந்து சோதனை பண்ணக்கூடாது. புறப்படுங்க. ஓகே நான் வரேன். வராதீங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. நல்ல எக்கோ வாய்ஸ்ங்க உங்களுக்கு. எனக்கு கேட்கிற பாட்டுக்கு உங்களுக்கு லிரிக்ஸ் எப்படி தெரியும்? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? இந்த அட்ரஸ்க்கு வாங்க, சொல்றேன். என்ன இந்த ஹாஸ்டல்ல தங்கி தான் படிக்கணுமா? அப்படின்னு காலேஜ் பெரியவங்க சொல்லிட்டாங்க, செஞ்சிருவோம். சொல்லுவாங்க. ஆமா ரூம் நம்பர் என்ன? 4ன்னு சொல்லிக்கிறாங்க. எவன் சொன்னா? ரிசப்ஷன்ல. ஐயோ உனக்கு லக்கி நம்பர் 7. எப்படா நான் 3ஆம் தேதி பிறந்தேன். 10ல இருந்து 3 எடுத்தா 7. இந்த வாரம் 7 வந்துருச்சு. நம்மள வந்தோம். இது கொண்ணும் குறைச்சல. இப்போ இத பாரு, 12ல இருந்து 7 கழிச்சா 5 வருது. சரி அதோட 2 கூட்டிக்கோ. என்ன வருது? 27 20 கழிச்சா 7 போல இருக்குது. இல்ல எம்பியா நீ சொல்ல மாட்டேன்னு வச்சுக்க. அதான் இனிமே இதுதான் நம்ம ரூம். வாடே புரியாம வாடே உள்ள. என்னடா லக்கி நம்பர்? என்ன லக்கி? போய் முட்டிக்கின. நான் தானே முட்டிக்கினேன், நீ முட்டிக்கினியா? உள்ள போ, உனக்கு லக்கி. நான் நியாயம்டா இது. ஏய் எங்கடா உன் ரூம்மேட்? சார் சொல்லிரேன் சார், பாத்ரூம்ல இருக்கா சார். பாத்ரூம்லயா? ரொம்ப பட்டாத. உள்ள இருக்கான். ஏய் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இல்ல, 5 வருஷம் நீ அங்கே தான் இருக்கணும் போல இருக்குது. என்னடா இது, ரூம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. சின்னதா இருக்கேன்னு பாக்குறியா? இந்த செவரை அடிச்சு 8 எடுத்துக்குவோம், இந்த செவரை அடிச்சு 6 எடுத்துக்குவோம். ரூம் நம்பர் 678 வச்சுக்குவோம். 6 7 8 கூட்டினா 21, 2 1 கூட்டினா 3. ஓ பிறந்த நாள் வந்துருச்சுனா 10ல 3 கழிச்சுனா 7. ஒரு ரூம் நம்பர் வந்துருச்சுனா நீ அங்க வந்து பாத்ரூம்ல இருந்து ஆச்சா. சரி விடு. சரி இப்போ ஹலோ நீங்கலாம் யாரு? ஏய் இரு 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 இரு. இப்பதான் இவங்களை அடாவடி பண்ணாதேன்னு சொல்லி மரியாதையா கூட்டின்னு வந்தா நீ ஏன் தோல்ல கை வச்சு யாருன்னு கேக்குறியே? நீ யாரு? உன் பேர் என்ன? சுவாமிநாதன் சார். சரி வா இங்க உட்கார. நான் யாருன்னு கேட்டல, நாங்கெல்லாம் உன் ரூம்மேட்ஸ். நாங்களா? அப்ப இவங்கெல்லாம் இங்க தான் தங்க போறாங்களா? பின்ன ஃப்ரெண்ட்ஸ்னா கூட தான் இருப்பாங்க. ஒரு 4-5 நாள் கூட தங்கிட்டு ஒரு நாள் லீவ் எடுத்துன்னு போயிட்டு கூப்பிட்டதும் ஓடி வந்துட போறாங்க. உனக்கு என்ன குறை? தோ ஃப்ரிட்ஜ் வந்துருக்குது, ஏசி வரப்போகுது, ஏர் ஆயில், பவுடரு, ஸ்னோ எல்லாத்தையும் நீ உபயோகப்படுத்திக்கலாம். என் அண்ட்ராயிரம் தவிர 1000 நான் தொட மாட்டேன். பாத்ரூம் போட்டு கை கழுவினியா? கை கொடை. நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். கோபிநாத். என் பேர் சுவாமிநாதன் சார். இன்னொரு மேட்டர் சொல்றேன், கேக்குறியா? சார் நான் ஒரு மேட்டர் சொன்னா அதை மறுத்து பேசக்கூடாது, தெரியுதா கோபி? சார் சுவாமி சார். இப்போ நான் என்ன சொன்னேன்? நீங்க சுவாமி இல்ல கோபி எப்படி வேணா கூப்பிடுங்க சார். வாடா சார் சார் ஊர்ல இருந்து எங்க அப்பா வந்து நான் சுவாமினே கூப்பிடலாம்ல சார்? அப்ப உங்க அப்பா பேரை மாத்திடலாமா? சாம்புனே இருக்கட்டும் சார். எடுத்துட்டு போ. கொஞ்சம் ஏத்த கொடுத்தா அத்தம் மாத்து இத்த மாத்துன்னு. பாத்ரூம்ல ஹீட்டர் இருக்குதா? இருக்கு சார், ஆனா ரிப்பேரா இருக்கு. சரி அத்த மாத்திடலாம். போடா பாத்து போ. ஏய் அண்ணா அண்ணா கது சாத்தின் போக மாட்டியாடா நீ? கட்ரி ஃபல்லடா நம்மாலே. ஏய் போலியா நீ? இங்கிலீஷ் கக்கூஸ்னா ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. பேலன்ஸ் இது மிஸ் ஆயிருச்சுனா நமக்கு தான் ஹைட்னா பயமாச்சா. ஊட்டாண்ட போய்க்கிறேன். அது வரல தாங்குமா நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் தி ப்ரொசீஜர் டு சேஞ்ச் ரூம்? ஃபர்ஸ்ட் இயரா? வா 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 வா. அது இல்ல, மேல ரூம் சேஞ்ச் பண்ண என்ன பண்ணனும்? அதுக்கு நீ முதல்ல Dress சேஞ்ச் பண்ணனும். என்ன ராகிங்கா? இந்த காலேஜ்ல ராகிங் இல்லன்னு சொன்னாங்களே. அப்படி தான் நாங்க சொல்லிருக்கோம். நீ வாமா. கம் ஆன் யா வா. இன்னும் இருக்கு. நீ மாசம் கண்ணத்திட்டில் மேஜராரிரே. மேஜரான நாளை நானும் மேஜராரிரே. ஏய் வாடா. ஏய் ப்ளீஸ் சார் விட்டு சக்கலா வை. நான் ப்ளீஸ் ஏய் வை கில்லிங் சாம்பு மவுன் என்னடா நடக்குதுங்க? ராகிங். ராகிங் இதானா? ஐயோ இந்த ராகிங் இது என்ன பண்பாடு? விளக்கமா சொல்லுங்க. இல்ல சார், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் ராகிங். பத்தியா கழுத்துல ருத்ராட்ச கோட்டை இல்லைன்ற காரணத்துக்காக என்ன கட் பண்ணிட்டீங்களே. நானும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தாயா. என்ன ராக் பண்ணுங்க. கமான் கமான் கமான்.
சாம்பு மௌன நீ ராகிங் பண்ணு. இதெல்லாம் இன்னும் ஒருத்தர் பண்ணிக்கிறதானே நான் இருக்கிறேன். வா. ஏய் சீனியர் போடா எங்க போற போ போ. அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே உன்னோட பொறுத்து மூட்டை ஏறிக்கிற உன்னோட கண்ண பொத்தி கண்ணா மூட்டி ஆடவரே இல்ல நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? Longitudinal arch of the foot. Well, is that clear now? Any doubts? கை தூக்கு. எதுக்கு தூக்கிட்டு கேக்குறப்ப நீ பெரிய டாக்டரா வருவ. இல்ல क्वेश्चन எந்து இந்த கடலகா சாப்பிட்டா என்னன்னா வரும்னு எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனா படிப்பு வருமா அதுக்கு பதில் சொல்லுங்க. தன்னுடைய முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் வேதாளத்தின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாரானான். Get out. அது எப்படி பதிலாவா? இந்த மனுஷன் இப்போ இந்த ஹாலை விட்டு வெளியே போலன்னா இந்த வருஷம் அனாட்டமில நான் எடுக்கிற கடைசி கிளாஸ் இதுதான். ராஜா ப்ளீஸ் ராஜா ப்ளீஸ் போ ராஜா. ஓகே ஓகே சாமு மௌன இவர் என்ன சொல்றாரோ எல்லாத்தையும் ஞாபகமா கேட்டுன்னு வந்து எனக்கு ரூம்ல சொல்லு. நான் வாத்தியார பாக்காதிய கத்துக்கிறேன். நான் ஏலக்காய்வேன். அது ஏகலைவன். சரி ஏதோ ஒன்னியா வழிவிடு. இன்று போய் நாளை வாரே. நான் உன் கல்லையோட இந்த கல்லையும் போடு. காதலுக்கு மரியாதை. Sir, what is the procedure to change room, sir? Shut up and sit down. சாரி ராகவன் வேகமாக தான் வெட்டிட்டு வந்தேன். முடியல. எனக்கு தெரியும் என் மடியிலே இருந்துட்டாங்க. Why sir? I'm sorry. Kyle. Yeah. சார் ஜுவல்ஸ். நீங்க சுயம்போட ஒய்ஃப் தானே? ஆமா சார். உங்க பேரு? ராணி. வணக்கங்க. என்ன சுயம்பா வழக்கமா இந்த நேரத்தில் வரமாட்டியா? இல்ல நீங்க ஸ்கூல்ல போய் விசாரிச்சத பிரின்சிபால் அம்மா இவ்வளவு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. இவ பாய்ந்து ஒரே அழுக என்ன கூப்பிட்டா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் போட்டா நீங்க இங்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. நான் அடிச்சு புரண்டு ஓடி வரேன். வாங்க உள்ள போய் பேசலாம் வாங்க. இந்த போட்டால இருக்க பையனை பார்த்திருக்கீங்களா? இல்லங்க. அம்மா நீங்க?
இந்த காரு இது மாறுது இல்ல இந்த கார் இல்லைங்க. சுயம்பு, நாம கொஞ்சம் வெளிப்படையா பேசலாமா? ஆமாம், அதான் நானும் சொல்லுதேன். இந்த படத்தில் இருக்கிற வருண் பிரபான்ற பையன் ஐஜி கீதா பிரபாரோட ஒரே மகன். 25 நாளா காங்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவன் நேச்சுரல் கிளப் கேம்ப் போயிருக்கும்போது உங்கள் பொண்ணு செல்வியோட அறிமுகமாயிருக்கான். நாங்கள் காமிச்ச மஞ்சள் கலர் காரில் அவன் இங்கே வந்திருக்கான். அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த காரையும் இளஞ்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு குவாரி குளத்துலேருந்து எங்கள் ஆளுங்க எடுத்துட்டாங்க. நாங்கள் இங்கே வந்ததுக்கு 2 காரணம் தான். ஒன்று, அந்த வருண்ன்ற பையனுக்கு உங்கள் பொண்ணு தெரியும்ன்றதுனால. இன்னொன்று, எங்கள் கான்ஸ்டபிள் பெருமாள் நீங்கள் அந்த காரை ஓட்டிட்டு போனதை பார்த்துருக்காரு. நம்ம டானா ஊர் இருளப்பபுள்ள வீட்டுக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போயிருந்த போது அந்த காரை நீ ஓட்டிட்டு போனதை நான் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பையன் இங்க வந்திருக்கான். அதுக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி நாங்க ஊர்லயே இல்லையே. தென்காசி தியானத்துக்கு போய் மறுநாள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி சாயங்காலம் எல்லாம் திரும்பி வந்தோம். ஓஹோ, போதும், இது போதும். இப்ப எல்லாம் ஓகே தானே சார்? நீ அந்த சிரிப்பெல்லாம் உள்ள வச்சுக்கணும் கட்டியா? அந்த பையன் இங்க வந்த டேட்டை நானும் சொல்லல, எஸ்ஐ சாரும் சொல்லல. நீ அந்த கார் எடுத்துட்டு போன டேட்டை நான் சொல்லல. உன் பொண்டாட்டிக்கு மட்டும் எப்படில அந்த டேட்டை தெரியும்? என்ன சுயம்பு இப்படி அலட்சியம் வச்சிருச்சா? இப்படி அவர் கேட்குற நியாயம் தானே, அதுக்கு பதில் சொல்லுங்க. அலட்சியம்லாம் ஒன்றும் இல்லைங்க. போலீஸ்காரங்களா நான் என்னத்துக்கு அலட்சியப்படுத்த போறேன்? இப்பவும் இவளுக்கு என்ன நடந்ததுன்னே விளங்கல. அதான் இப்படி வாயப்படாத நீங்க. நான் அப்பமே சொன்னோம்ல, நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கீங்க. பள்ளிக்கூடத்து பேர் கெட்டு போயிருப்பாங்க. அந்த கவலை பிரின்சிபாலுக்கு அவங்க போன் போட்டு சொல்லியிருக்காங்க. இங்க நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் இன்னொரு மட்டும் இவங்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படித்தான் எங்களுக்கு இந்த தேதி விவகாரம்லாம் தெரிஞ்சது. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி பெரும்பாலும் உங்களை காரில் பார்த்த பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா சார்? ஏன் இல்லை, பெருமாள் சார்பாளுக்கு எங்கிட்ட இருக்கிற விரோதத்தை பற்றி இந்த பாவனாஸ்துக்கே தெரியும். நான் என்ன சொன்னாலும் அவள் நம்ப போறது இல்லை. பெருமாள் நம்புறதுக்காக கேட்கல, நான் நம்புறதுக்காக கேட்கேன். அது நான் சொல்லுதேன். சார்வாள் என்னை பார்த்ததா அவள் உறுதியா சொன்னாள்னா தெரிஞ்சே அவள் போய் சொல்லுதான் இருக்கேன். இல்லை, என்னை மாதிரி வேற ஒரு ஆளா அவள் பார்த்துருக்கலாம்ல. ஏன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலையில் 8 மணில இருந்து மறுநாள் 5 மணி வரைக்கும் எங்க குடும்பம் தென்காசியில இருந்தோம். இல்ல சார், நான் உறுதியா சொல்லுதா இவன் தான் சார். நான் என் கண்ணால பார்த்தா சார். 2ஆம் தேதி நீங்க இங்க இருந்து கிளம்புனதுல இருந்து திரும்ப நீங்க இங்க வந்தது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுங்க. ரைட், சொல்லுது. காலையில் 5:30 மணி காட்டி முதல் பஸ்ல இங்க இருந்து புறப்பட்டு தென்காசிக்கு போனோம். ஏன் உங்க கிட்ட தான் ஜீப் இருக்கே? அது எங்க கேட்க போன மாட்டான். ஜீப்பு பாதி வழியில் பிரேக் டவுன் ஆயிட்டு இவ ஒரே ஏச்சு. அதான் இந்த திருப்பி பஸ்லயே போயிட்டோம். திருமணி ஊருக்கு வரும்போது மழைகளே பெஞ்சதா? நல்ல மழை. நினைச்சுக்கிட்டே தான் வந்தோம். மறுநாள் 2 பிள்ளைகளுக்கும் ஒரே காய்ச்சல். 2 நாள் பள்ளிக்கூடத்துக்கு கூட அனுப்பல. இப்படி பில்லெல்லாம் சேர்த்து வைக்கல என்னமோ உதக்க. ஏன் பஸ் டிக்கெட் எல்லாம் சேர்த்து வைக்க முதல்ல இப்பதான் பார்க்க. யா, நான் இந்த ஊருக்கு வெறுங்கையோட வந்தவன் தான். இந்த வீடு தொழில் ஆபீஸ்ன்னு ஒரு ஆளை நிக்கணும்னா அதுக்கு ஆளை எஞ்சிக்கலாம். 5 பைசா கூட முறையா கணக்கு வச்சிருப்பேன். எல்லா ரசீதையும் பார்த்து மாச கடைசியில் கணக்கு எழுதி வச்சிருவேன். இந்த ஊர்ல என் முதுகுக்கு பின்னால என்ன பேசானுன்னு தெரியாதா? ஆனா அதுக்கெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி வீடு கட்ட முடியுமா? என்ன சொல்லுதே? சரி சரி பார்க்கலாம். சரி சரி. இந்த இடம் மொத்தம் எத்தனை ஏக்கர் இருக்கும்? 5 ஏக்கர். சரி வரேன்.
தேதி விஷயத்தை நான் உளறிட்டனும். நல்ல வேலை நீங்க விளக்கிட்டீங்க, இல்லைன்னா அவங்க நம்பியிருக்க மாட்டாங்க.